ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த 25ஆம் அதிகாரத்தினுடைய வாழ்வியல் பாடங்களில் இன்னும் ஒரு சின்ன செய்தியை நம்ம சேர்க்க ஆசைப்படுகிறோம். அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாமுவேல் இறந்தார், இஸ்ராயேல் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர், அவர்கள் ராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தார்கள். ஒரு எளிமையான செய்தி தான், ஆனால் இதில் அழகான ஒரு இறையில் அடங்கி இருக்கிறது. நம்மோடு வாழ்ந்து நமக்காக நன்மைகள் செய்து நமக்காக இரலை பெற்றுத்தந்த மிகப்பெரிய மனிதர்கள், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அந்த இறந்தவர்களுக்கு நல்லடக்கம் செய்வதும், அதே போல் அவர்களுக்கான மரியாதை அவர்களுக்கு கொடுப்பதும், அதே போல் அவர்களுக்காக துக்கம் அனுபவித்து அவர்களுக்காக தொடர்ந்து மண்டாடுவதும் என்பது இஸ்ராயேலுடைய கலாச்சாரத்தில் நம்மை தொற்றிக்கொண்ட ஒரு அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு பண்பு. சில சமயத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, யாரையும் புண்படுத்துக்காக சொல்லலை. ஒரு கல்யாணம், ஒரு காட்சி, ஒரு கொண்டாட்டம், ஒரு கோலாகலம்னா குடும்ப சகிதமாக கிளம்பி போயிடுவோம். ஒரு தூக்கக்காரையும் நிற்கட்டுமே, ஒரு தூக்கக்காரியம் அப்படின்னம்னாக்க போகலாமா வேணாமா, அந்த வேலை இருக்குதே இந்த வேலை இருக்குதே என்று யோசிப்போம். அதே போல் ஒரு நோயாளியை போய் சந்திப்பது, இதெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வுகள். இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஈவெண்ட்டாக தான் பார்க்குறாங்க, அனுபவமாக பார்க்கறதில்ல. ஒரு துக்க காரியத்தில் நாம் பங்கேற்றுட்டு வந்தால் அவரை பற்றி நினைவு, அவருடைய வாழ்ந்த வாழ்வு, அவருடைய நேர்த்தி, அவரிடமிருந்த குறைபாடுகள் அத்தனை நமக்கு பாடமாக சேரும். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்ற வரையறை நமக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் வகுத்துக்கிட்டே வரும். ஒரு கல்யாணம் கொடுக்க முடியாத 10 கல்யாணம் கொடுக்க முடியாத அனுபவத்தை ஒற்றை சாவு நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? ரொம்ப அருமையான ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இன்றைக்கு நம்முடைய இளைய சமூகத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, ஒருவரின் துக்கத்தில் தோழமை கொண்டு துணையாக இருப்பது. சாமுவேலுக்காக எல்லாரும் துக்கம் கொண்டாடினார்கள். ஏன்? அவருக்கு எல்லாருக்கும் இனிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார், முதலாவது. அதே போல் நல்ல அடக்கம் செய்தார்கள். ஊர் கூடி ஒன்று கூடி அவருக்கு ஜெபித்து ஒரு நல்லடக்கம் செய்கிறாங்க. இது எதை நம்ம இறந்த அவருக்கு மட்டும் இது நலன் கிடையாது, இறந்த அவருக்கு மட்டும் மரியாதை மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு 3 பயன்களை விளைவிக்கிறது. ஒன்று, அந்த மனிதர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய வாழ்வின் பயன் என்ன, வாழ்வினுடைய தவறென்ன என்பதை நமக்கு பாடம் சொல்கிறது. மரித்தவர் நமக்கு வாழ்வாய் மாறுகிறார், பாடமாய் மாறுகிறார், முதலாவது. இரண்டாவது, அந்த மரித்தருடைய இழப்பினால் துக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நம் துணையாய் தோழமையாக இருக்கோம். அவங்க ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கைக்கு தோள் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு அவருக்கு ஒரு சாய்ந்து கொள்ள ஒரு தோல் தேவைப்படுகிறது. நாம் நின்று இங்கே சாய்ந்து கொள் என்று சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு மனிதநேய செயலை நம்ம செய்கிறோம். மூன்றாவது, இறந்தவருக்கான நல்லடக்கத்தில் நாம் பங்கு பெறும்போது நாமும் ஒரு நாள் இங்கு அடக்கப்படுவோம், ஆடுவது அவசியமற்றது என்பதை உறக்க நம் மனம் நமக்குள்ளாக சொல்லும். நம்முடைய செயல்பாடு மாறும், எண்ணம் மாறும், நம்முடைய உலகை பார்க்கின்ற விதமும், பணத்தை செலவழிக்கும் தன்மையும், மனிதராய் நேசிக்கக்கூடிய நல்ல பண்பாடும் நம்மை சேரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய நேரிய பண்பு, கொண்டாட்டத்திற்கு நாம் கூடுவோம், துன்பத்தை தவிர்ப்போம், அதுவல்ல வாழ்க்கை. ஒருவேளை கொண்டாட்டத்தை தவிர்த்ததா கூட துக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக நம் இளைப்பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகளில் அதை வலியுறுத்த வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் 25ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் நம்ம சந்திக்கிறோம். சில சமயத்தில் இறந்தவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பது எவ்வளோ மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் ஜெபிப்பதும். அகுஸ்தனோட மனதிற்குள்ளாக ஒரு சஞ்சலம், அம்மாவை ரோமையில் அடக்கம் செய்வதா அல்லது ஹிப்போ என்கிற தன்னுடைய மறைமாவட்டத்தில் அடக்கம் செய்வதா என்று. அதுதான் அந்த அகுஸ்தனுடைய தாயார் அழகாக ஒரு வாக்கியம் சொல்வார், என்னை எங்கு வேண்டாமல் அடக்கம் செய், ஆனால் பள்ளிப்படத்தில் நினைவுகொள் என்று சொல்வார்கள். இறந்தவருக்காக ஜெபிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, என் பையன் எனக்காக பூசையில் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கும், அந்த உறுதிப்பாடு இருக்கிறதுனால நிம்மதியாக கண்ணம் போடுவேன் என்று சொன்னது காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது.
மிக முக்கியமான ஒரு கடன். இறந்தவர்களுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை வழக்கத்திற்காகவும் வாடிக்கையாகவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டியது அந்த உறவை நம்மோடு ஒட்ட வைத்து கொண்டிருக்கும். ஒரு நாள் நம்மை வான்வீட்டில் அவரை வரவேற்க தயாரவர்களை காத்திருக்க வைக்கும். அதுதான் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களின் பெயரால் தான தர்ம காரியங்கள் செய்வதும் திருச்சபையினை கற்றுத்தொடுக்கிற மேன்மையான பண்பு. சாமுவேலின் மரணத்துக்காக கூடின்ற கூட்டமும் அவர்கள் மத்தியிலே ஓட ஓட விரட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்ட மனிதராக இருந்த தாவீதும் அங்கே இணையாய் நின்று அந்த துக்கத்தில் பங்கேற்றது நமக்கு ஒரு பெரிய பாடம். வாழ்வோருக்கு மட்டுமல்ல அந்த தாவீது நண்பர், இறந்தோருக்கும் அவர் நண்பராக இருந்தார் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். முதல் காரியமாக பார்க்குறேன். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது இதில் இன்னொரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக பார்ப்பது அந்த அபிகாயிலுடைய நுண்ணறிவு, முன்மதி, முடிவுகளை உடனடியாக எடுக்கும் ஒரு நல்ல தன்மை. இப்போ விவிலியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 பெண்டீர் விடுதலை ஆன்மீகத்துக்கும் தலைமைத்துவ ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி லீடர்ஷிப்பு அல்லது லிபரேட்டிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு பெரிய மாடலாக இருப்பாங்க. இந்த அபிகாயில் என்கிற நாபாலுடைய மனைவியாக தன் கணவனை உதறிவிட்டு அரச பதவிக்கு காத்திருக்கிற தாவீதிடம் ஒட்டி கொண்டார் என்ற அங்கலாய்ப்பை எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு நல்ல மனைவிக்குரிய 3 பண்புகளை அந்த பெண்ணிடம் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒன்று, நுண்ணறிவு. ரொம்ப அழகாக என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், என்ன பண்ணால் இதை தவிர்க்கலாம், ஒரு நுண்ணறிவு. நாலேஜ் எல்லாருக்குமே இருக்குங்க. இந்த நுண்ணறிவு, ஒரு மைன்யூட் கால்குலேஷன் இப்படி தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். அபிகாயில் அழகாக செய்வாங்க. அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே கணவன்கிட்ட பேசலை அல்லது தாவீதுகிட்ட பேசலை, டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நுண்ணறிவு ரொம்ப முக்கியம். சில பேர் 10 தடவை சொன்னாலும் அப்புறங்க அப்படிம்பாங்க. நுண்ணறிவு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்? இட் இஸ் நாட் அது ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம முழுமையாக ஈடுபடுத்தி ஆர்வத்தோடு ஐக்கியப்படுத்தி உறவுபூர்வமாக அறிவுபூர்வமாக இணைந்து செயல்படுகிற ஒரு தன்மையிலிருந்து வருகிற அற்புதமான ஒரு குணம், அனுபவத்திலிருந்து வருகிற சிறப்பு குணம். அதை நம்ம கற்றுக்கணும். அப்படி நுணுக்கமாக போகும்போது அந்த பர்ஃபெக்ஷன், அந்த நுண்ணறிவு நமக்குள்ள சேரும். அபிகாயில் இருக்கிற நுண்ணறிவு அசாத்தியமான ஒரு நுண்ணறிவு. ஒரு சாதாரண 3000 ஆடுகளுக்கு தலைவனாக இருந்த கணவனாக இருந்த அந்த பெண் ஒரு நாட்டினுடைய அதிபதிக்கு மனைவியாய் மாறி போகிறாள். நுண்ணறிவு மிக முக்கியமான ஒரு கருத்து. இரண்டாவது, அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த முடிவெடுக்கும் தன்மை ரொம்ப முக்கியம். குயிக் டு டேக் டெசிஷன்ஸ். சில சமயத்தில் பெண்கள் முடிவெடுக்க யோசிப்பாங்க, ரொம்ப நிதானித்து தான் அவங்க முடிவெடுப்பாங்கல்ல. இந்த பெண் உடனடியாக முடிவெடுக்கிறாள். டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. எங்கே போகணும், எது வேணும், ஆர்டர், கமாண்டிங் எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு பிளண்டு அந்த பெண்ணுக்குள்ளாக நம்ம பார்க்குறோம். நிலைமையை பார்க்குறாங்க, தீவிரத்தை பார்க்குறாங்க, ஆபத்தை உணர்றாங்க, என்ன செஞ்சால் ஏது செஞ்சால் ஒவ்வொன்றும் கரெக்டாக கமாண்டு அழகாக இது பண்ணி கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. அந்த முடிவெடுக்கும் தன்மை ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் ஒரு நொடியில் தங்கப்பதக்கத்தை தவறவிட்டவர்கள் உண்டு இல்லைங்களா? 10 நிமிடங்களில் ரயிலை தவறவிட்டவர்கள் உண்டு. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா. தக்க காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம வாசிச்சிருக்கிறோம், நேசிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். முக்கியமான ஒன்று முடிவெடுக்கும் தன்மை. அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த முடிவெடுக்கும் தன்மை, தீர்க்கமான எண்ணம், சூழ்நிலை உணர்ந்து பார்த்து அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிற மனநிலை அசாத்தியமானது. மூன்றாவதாக பார்த்தோம்னாக்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஐடியான்றது 1000 ரூபாய், பிளான் இஸ் ஒன்லி 1000 rupees, எக்ஸிக்யூஷன் 10,000 rupees இல்லைங்களா? இப்போ உன்ட்ட ஐடியா இருக்கும், என்கிட்ட ஐடியா இருக்குது, அவங்ககிட்ட ஐடியா இருக்குது, ஆனால் அதை எப்படி ஆக்ஷனாக மாற்றுறது, அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பிளான் இருந்துச்சு அப்படின்னாக்க அது 10,000 ஒர்த்து. 10 ரூபாய் ஐடியாவை கூட 100,000 மாற்றலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிளான் இருக்கணும். அந்த அம்மாக்கிட்ட அது இருந்துச்சு. வீட்டில் சில சமயத்தில் சின்ன பிரச்சனை இருக்கலாம். மகளுக்கும் அப்பாவுக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், மகனுக்கும் அப்பாவுக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இளம் மனைவியருக்கும் இளம் கணவருக்கு இடையே புரிதல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பணங்கிட்டு வந்துருக்கலாம். இந்த இடத்துலலாம் கரெக்டாக உணர்ந்து பார்த்து தக்க முடிவெடுத்து அதை அழகாக நம்ம செயல்படுத்தும் போது பல பூசல்கள், பல சிக்கல்கள் அழகாக சிதைந்து போகும். வாழ்வு இணைந்து போகிற ஒரு அற்புதமான தென்றலாக நம்ம வாழ்க்கைக்குள்ள மாறி வரும் என்பது அபிகாயில் காட்டுகிற ஒரு அழகான பாடம். சில சமயத்தில் அவங்க சொல்லிட்டு நம்ம செஞ்சுருவோம் என்று யோசித்து கொண்டிருக்கிற ஒரு பின்னிலைக்கு தன்னை வைத்துக் கொள்கிற பல பெண்களை நம்ம பார்க்குறோம். உங்களுக்குள்ளாக இருக்கிற அறிவு, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆளுமை, உங்களுக்குள்ளாக இருக்கிற தீர்க்கமான முடிவெடுக்கும் தன்மை, இவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும்.
முன்னுக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா? அது வந்து நமக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து ஒரு தங்கச் சுரங்கம், ஒவ்வொருவரும் வந்து வைரச் சுரங்கம், ஒவ்வொருவரும் வந்து ஒரு பாக்சைட் சுரங்கம். உங்களுக்குள்ள பாக்சைட் இருக்குதா, அலுமினியம் இருக்குதா, தங்கம் இருக்குதா, மேக்னீஸ் இருக்குதா, அயன் இருக்குதா, அதை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது என்ன இருக்கோ அதை வெளிக்கொண்டு வாங்க. அதை வந்து கடவுள் 10 மடங்கு பெருசாக மாற்றுவார். அந்த துணிவு, தெளிவு, ஜபத்தோடு இணைந்த ஒரு செயல்பாடு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் தான் தங்கம் மங்கை, நீங்கள் தான் சிங்கப்பெண். அதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த அபிகாயிலை நம்ம பார்க்குறோம். அபிகாயிலுடைய சில செயல்கள் வந்து நமக்கு கேள்விக்குரியதாக இருந்தாலும் இந்த குணங்கள் மற்ற எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது. அது அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த விவிலியத்தில் நான் ஒரு 7-8 பெண்களை பற்றி நான் சொன்னேன். ஒரு உயர்தர தலைமைத்துவம், உயர்தர தாய்மைத்துவம், அப்படிலாம் பல விதங்களில் இந்த பெண்களை பற்றி நம்ம பேசலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் லீடர்ஷிப்பு, ஒரு பாசிட்டிவ் லீடர்ஷிப் ரெண்டையும் ஒரு கண் முன்னாடி வைக்க ஆசைப்பட்றேன். ஜெசபெல்னு ஒரு பெண் இருக்குது, அரசி. அதுவும் வந்து ஒரு செல்வந்த குடும்பம். ஆகாபனுடைய மனைவியாக இருக்கிறாங்க ஜெசபெல். அவங்க வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வருது. என்ன? ஆகாபு மன்னன் போய் நாபோத் தோட்டத்தை கொடு, என் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குது, நான் அதை வந்து காய்கறி வச்சு ஒரு தோட்டமாக மாற்றிக்கிறேன், உன்னுடைய திராட்சை தோட்டத்தை நீ மேலே 10 மடங்கு வேறு நல்லதாக நிலம் கொடுக்குறேன், அல்லது ஈடான பணத்தை கொடுக்குறேன். அவன் போயா நீ வேணாம், உன் காசு வேணான்றான். அரசன் வந்து செய்வது அறியாமல் படுத்த படுக்கையாக வந்து கட்டில் வந்து செவுத்து பக்கம் போட்டு புரண்டு படுத்து கிடக்கிறான். சாப்பிட மாட்டேங்கிறான், அந்த படத்துக்கு போகல, அப்படி விக்கித்து நிற்கிறான். இந்த பொண்ணு வருது, என்னங்க பிரச்சனையை சொல்கிறார். அட இதுதானே நான் பண்ணி கொடுக்குறேங்க. பண்ணுது என்ன பண்ணுது? கட்டில் எடுத்தது, பொய் சாட்சிகளை தயாரிக்குது, குற்றவாளி கொண்டு நிற்குது, பொய் சொல்ல வைக்குது, கல்லறிஞ்சு கொள்ளுது. அவனை மட்டும் கொல்ல வைக்கல, அவன் பிள்ளைங்களையும் கொல்ல வச்சு அந்த நிலத்துக்கு கொண்டு இந்தாங்க வச்சுங்க, தோட்டம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுவும் பிளானு, எக்ஸிக்யூஷனு, சமத்தியான முடிவெடுக்கும் தன்மை எல்லாம் நெகட்டிவ். இன்றைக்கு ஜெசபெல்ல வந்து இறைவாக்கு எப்படி சாடுறாரு? நீ எந்த இடத்துல நாபோத்துடைய ரத்தத்தை சிந்தனையோ அதே இடத்துல உன் ரத்தத்தை நாய் வந்து நக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை வந்து இறைவாக்கியாக இறைவன் கொடுக்கிறார். அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் அடக்குமுறைக்கும் பழிக்கும் பாவத்திற்கும் ஒரு பேர்பான ஒரு பெண்ணாக ஜெசபெல்லை முன்னிறுத்தி வைக்கிறாங்க. இங்கே அதே இடத்துல வருமுன் காப்போன் வந்து முன்மதி உள்ள நுண்ணறிவு மிக்க முடிவெடுக்கும் தன்மைக்க ஒரு நேர்மறையான ஆளுமைக்கு உதாரணமாக அபிகாயிலை வைக்கிறோம். 2 பக்கம் யோசுவா 24 அதிகாரத்தில் அழகாக சொல்வார், உங்கள் முன்பாக வாழ்வையும் சாவையும், நன்மையும் தீமையும், உயர்வையும் தாழ்வையும், வெற்றியும் தோல்வியும் வைக்கிறேன், நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. விவிலியம் வந்து நேர்மறையான எதிர்மறையான பல நபர்கள் முன்பாக படையெடுத்து இறை மனிதர்கள், இறை ஆவினால் ஊக்கம் பெற்றவர்கள், அல்லது தீய சக்தியால் இயக்கப்பட்ட மனிதர்கள், அல்லது தீமைக்கு பேர்வானவர்கள், எல்லாத்தையும் நம்ம கொண்டு வைக்கிது. நாம் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம ஜெசபெல்லாக இருக்கிறோமா அல்லது அபிகாயிலாக இருக்கிறோமா யோசித்து பார்க்க இந்த பகுதி நம்மை அழைக்கிறதாக நான் உணர்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. ஒரு அழகான தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. மிகவும் நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 25ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 25. சாமுவேல் இறந்தார். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று கூடி அவருக்காக துக்கம் கொண்டாடினர். பின்பு அவர்கள் அவரை ராமாவில் உள்ள அவரது இல்லத்தில் அடக்கம் செய்தனர். தாவீது புறப்பட்டு பாரான் பாலை நிலத்திற்கு சென்றார். கர்மேலில் சொத்துக்களை உடைய ஒருவன் மாவோனில் இருந்தான். அம்மனிதன் செல்வம் மிக்கவன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. அவன் கர்மேலில் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அம்மனிதனின் பெயர் நாபால், அவன் மனைவியின் பெயர் அபிகாயில். அப்பெண் மிகுந்த அறிவும் அழகும் வாய்ந்தவள். அவள் கணவனோ முரடனும் இழிந்தவனுமாயிருந்தான். அவன் ஒரு காலேபியன். நாபால் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பதாக தாவீது பாலை நிலத்தில் கேள்வியுற்றார். தாவீது அங்கே 10 இளைஞர்களை அனுப்ப எண்ணி 10 பேரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு சென்று அங்கே நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள். அவனை நோக்கி, உமக்கும் உம் குடும்பத்துக்கும் உமக்கு உள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக. ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள்
உம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியுற்றேன். உம் இடையர்கள் எங்களோடு இருந்தார்கள், நாங்கள் அவர்களை துன்புறுத்தியதில்லை. கர்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழக்கவும் இல்லை. உம் பணியாளர்களை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு உம் கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிழா நாளில் வந்துள்ளோம். உம்மால் கொடுக்க முடிந்ததை உம் அடியார்களுக்கும் உம் புதல்வன் தாவீதுக்கும் தந்தருள்க என கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். தாவீதின் இளைஞர்கள் சென்று நாபாலிடம் தாவீதின் பெயரால் அவை யாவற்றையும் கூறி காத்திருந்தனர். நாபால் தாவீதின் இளைஞர்களிடம், தாவீது என்பவன் யார்? ஈசாயின் மகன் யார்? தங்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து செல்லும் பணியாளர் இந்நாளில் பலர் உள்ளனர். என் அப்பங்களையும் தண்ணீரையும் ரோமம் கத்தரிப்பவர்களுக்காக நான் அடித்து சமையல் செய்த இறைச்சியையும் எடுத்து எங்கிருந்தோ வந்த மனிதர்களுக்கு நான் கொடுப்பதா என்று பதிலளித்தான். ஆதலால் தாவீதின் இளைஞர்கள் திரும்பி வந்து அவரிடம் எல்லாவற்றையும் அப்படியே கூறினர். தாவீது தம் ஆள்களை நோக்கி, நீங்கள் அவரவர் வாளை எடுத்து கட்டிக்கொள்ளுங்கள் என்றார். அதன்படி அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வாளை கட்டிக்கொண்டான். தாவீதும் தம் வாளை கட்டிக்கொண்டார். அவருடன் 400 பேர் செல்ல 200 பேர் பயண மூட்டைகளின் அருகில் இருந்து கொண்டனர். நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி அபிகாயிலிடம், இதோ நம் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல பாலை நிலத்திலிருந்து தாவீது தூதர்களை அனுப்பினார். அவர்களை இவர் அவமானப்படுத்திவிட்டார். இருப்பினும் அந்த ஆள்கள் எங்களுக்கு நன்மையே செய்தனர், எங்களை துன்புறுத்தியதில்லை. நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு நடமாடிய காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களைச் சுற்றிலும் சுவராக இருந்தனர். எனவே இதை அறிந்து நீர் யோசித்து என்ன செய்ய முடியும் என்று பாரும். ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வரவிருக்கிறது. இவரோ யாருமே அவரோடு பேசத் துணியாத அளவுக்கு தீய குணமுடையவராயிருக்கிறார் என்றனர். இதை கேட்ட அபிகாயில் 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சை பழ ரசம், தோல் உரித்த 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயறு, திராட்சை பழ அடைகள் 100, அத்திப்பழ அடைகள் 200 ஆகியவற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார். அவர் தம் பணியாளர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார். ஆனால் இதை பற்றி தம் கணவன் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை. அவர் கழுதை மேல் ஏறி பயணமாகி மலைச்சரிவு பாதையில் இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய ஆள்களும் அவரை நோக்கி இறங்கி வந்தனர். அவர் அவர்களை சந்தித்தார். அப்பொழுது தாவீது, இந்த மனிதனுக்கு பாலை நிலத்தில் இருந்ததையெல்லாம் நான் காப்பாற்றியது வீண்தான். அவனுடைய பொருள்கள் எதையும் அவன் இழக்கவில்லை. இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையே செய்தான். அவனுக்கு சொந்தமானவர்களில் ஓர் ஆண்மகன் கூட பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கும் அதற்கு மேலும் தாவீதை தண்டிப்பாராக என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அபிகாயில் தாவீதை பார்த்தபோது கழுதையை நின்று வேகமாக இறங்கி அவர் முன் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அவர் தாவீதின் காலில் விழுந்து, என் தலைவரே, பழி என்மேல் மட்டும் இருக்கட்டும். உம் அடியவள் சொல்லப் போவதை நீர் செவி கொடுத்து கேட்க வேண்டுகிறேன். என் தலைவரே, அந்த தீய குணமுடைய மனிதராகிய நாபாலை பொருட்படுத்த வேண்டாம். ஏனெனில் அவர் தம் பெயருக்கேற்ப ஒரு மூடர். நாபால் என்பது அவரது பெயர். அதன்படி மூடத்தனமும் அவருக்குண்டு. என் தலைவராகிய நீர் அனுப்பிய இளைஞர்களை உம் அடியவள் பார்க்கவில்லை. இப்பொழுது என் தலைவரே, நீர் இரத்தத்தை சிந்தாதவாறும்
நீர் உம் கைகளினால் பழிக்கு பழி வாங்காதவாறும் உம்மை தடுத்தவர் ஆண்டவரே. வாழும் ஆண்டவர் மேலும் உம் இருக்கையின் மேலும் ஆணை, உம் பகைவர்களும் என் தலைவராகிய உமக்கு தீமை செய்ய முயல்பவர்களும் நாபாலை போல் ஆவார்களாக. இப்பொழுது உம் அடியவள் என் தலைவருக்கு கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் தலைவரின் அடிச்சுவட்டை பின்தொடரும் இவ்விளைஞர்களிடம் அளிப்பீராக. உம் அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன். என் தலைவரே, நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார். உம் வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது. உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது எழுந்தால் என் தலைவரின் உயிர் உம் கடவுளாகிய ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுகளில் இருக்கும். உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்படும். ஆண்டவர் என் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார். அப்பொழுது காரணமின்றி ரத்தம் சிந்தினது குறித்தோ என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரோ மன வருத்தமோ உண்டாகாது. என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றி அளிக்கின்ற போது உம் அடியவளை நினைவு கூர்ந்தருளும் என்றார். தாவீது அபிகாயிலை நோக்கி, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. இரத்த பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய். உன் நுண்ணறிவும் ஆசி பெறுவதாக. நீ விரைவாக என்னை சந்திக்க வராதிருந்தால் பொழுது விடிவதற்குள் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆண்மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்கிறேன் என்றார். பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி, சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ. உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளேன் என்றார். அபிகாயில் நாபாலிடம் வந்தபொழுது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்தொன்றை தன் வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது. அவன் மிகுந்த குடிபோதையில் இருந்ததால் பொழுது விடியும் வரை அவர் எதுவும் பேசாதிருந்தார். காலையில் நாபால் திராட்சை மதுவின் போதை தெளிந்த பின் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினார். அப்பொழுது அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான். ஆண்டவர் நாபாலை வதைத்ததால் சுமார் 10 நாள்களுக்கு பின் அவன் இறந்தான். நாபால் இறந்துவிட்டதை தாவீது கேள்வியுற்ற போது, நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நாபாலின் தீமைகள் அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார். பின்பு அபிகாயிலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூதனுப்பினார். தாவீதின் பணியாளர்கள் கர்மேலில் இருக்கிற அபிகாயிலிடம் வந்து அவரை நோக்கி, தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார், அதற்காக எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்றனர். அவர் எழுந்து தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கி, இதோ உம் அடிமையாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக இருப்பேனாக என்றாள். உடனே அபிகாயில் ஒரு கழுதை மேல் ஏறி விரைந்து சென்றார். பணிப்பெண்கள் 5 அவருடன் சென்றார்கள். அவர் தாவீதின் தூதர்களை பின்தொடர்ந்து சென்று அவருக்கு மனைவியானார். இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமையும் தாவீது மணந்து கொண்டார். அவர்கள் இருவரும் அவருக்கு மனைவியானார்கள். சவுல் தம் புதல்வியும் தாவீதின் மனைவியுமான மீகாலை கல்லீம் ஊரானாகிய லாயிசின் மகன் பல்திக்கு மணமுடித்து கொடுத்திருந்தார்.
இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பல அரசியல் நுணுக்கங்களை உள்ளே வைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு அதிகாரம். இந்த அரசியல் செய்திகளுக்கும் அரியணை போட்டிக்கும் இடையே இருக்கிற ஒரு நல்ல மனதையும் ஒரு பொறாமைப்படுகிற உள்ளத்தையும் அழகாய் படம் பிடிக்கிற ஒரு அதிகாரமாக நம்ம மத்தியில் வலம் பெறுகிறது.